Hello students, good morning. Welcome back to English in Maths Academy. இது 9th Mathematics Chapter 2 Real Numbers. Exercise 2.5ல question number 4. என்ன கேட்டிருக்காங்க? Use a fractional index to write. இதில் 4 question கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் அதை பார்க்கணும் இல்லையா? ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, இப்போ ரூட் எக்ஸ் அப்படிங்கிறத ரீட் as ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸும்பாங்க இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட்டில் இங்கே 2 போடலாம் அல்லது 2 போடாமல் இருக்கலாம். இது ரூட் இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் அப்படி மாற்றுறது ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2. சிமிலர்லி கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் எல்லாமே ரூட் வந்தால் எக்ஸ் பவர் 1/ன்னு போடணும். இங்கே உள்ள ரூட் இண்டெக்ஸ் 3, ஸோ 1/3. சிமிலர்லி nth ரூட் ஆஃப் இண்டெக்ஸ் எப்படி எழுதுவாங்க, ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/n. ஓகே, இது ரூட் இண்டெக்ஸ் அப்படின்னா இதுதான் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். ஓகேயா? இதை ஃபாலோ பண்ணி இந்த 4 சமயம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் 5 அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இதோடைய ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் என்னது, 5 பவர் 1/2. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இப்படியும் போடலாம், இந்த மெத்தட்லையும் போடலாம். ஓகேயா? இதுவும் எப்படி எழுதணும், 7 பவர் 1/2. அடுத்து தேர்ட் கொஸ்டின், cube root of 49 whole power 5. எப்படி எழுதுவாங்க, cube root of 49 equal to 49 power 1/3 whole power 5. இப்போ 49 எதோட ஸ்கொயர், 7ஓட ஸ்கொயர். இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேயா? ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் ஹோல் பவர் 1/3 the whole power 5. இதுக்கு ஒரு ரூல் இருக்குனது, a power m whole power n equal to a power m into n. a power m whole power n equal to a power m into n. அதாவது பவருக்கு மேலே பவர் இருந்தால் பவரில் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேயா? ஈக்குவல் டு அப்போ இது எப்படி மாற்றலாம், 7 பவர் 2 into 1/3 into 5 equal to 7 power 2 into 1 into 5 equal to 10 divided by 3. Okay. அடுத்து fourth question, 1/cube root of 100 whole power 7 equal to 1/100 10 square. So 10 square whole power 1/3 whole power 7 equal to 1/, பவருக்கு மேலே பவர் என்ன சொல்லியிருக்கோம், யூஸிங் பவர் ரூல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2/3 10 power 2/3 whole power 7. இப்போ இதில் 10 power 2/3 மேலே எடுத்துகிட்டு போகலாம். மேலே எடுத்துகிட்டு போனால் என்னவா மாறும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னது, 1/a power m ஈக்குவல் டு a power minus m. அதாவது கீழே உள்ளது மேலே போகிறப்ப பவர் என்னவா மாறுது, நெகட்டிவாக மாறுது இல்லையா? அதன்படி இது எப்படி மாற்றலாம், 10 power minus 2/3 whole power 7 ஈக்குவல் டு using power rule 10 power minus 2/3 into 7 equal to 10 power 2 7s are minus 14 divided by 3. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே எளிமையான சம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்லாமே ஜஸ்ட் ஐடியாஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.